உட்காருங்க. என்ன இவ்வளோ தூரம்? அது பஸ் எஃப்சிக்கு பாடி கட்டுற விஷயமா கொட்டேஷன் வாங்குறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் சேலம் வரைக்கும் வந்தோம். ஃப்ரெண்டுக்கு கோயம்புத்தூர் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நமக்கு தான் நம்ம அக்கா வீடு இங்கே இருக்கே, நம்ம வெளில போய் தாங்கணும்னு நான் இங்கே வந்துட்டேன். ஆமாம், நான் கதிர்வேலன்னு சொன்னேன்னு எப்படி உங்களுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சுது? அதான் உங்கள் அக்கா இங்கே இருந்த 9 மாசத்துல என் பேரை சொன்னதை விட உங்கள் பேரையும் உங்கள் அப்பா பேரையும் தானே மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லியிருப்பா. அப்புறம் எப்படி மறக்க முடியும்? ஓஹோ, எங்கள் அக்கா மட்டும் இல்லை மாமா, ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதான் பிரச்சனை. 20 வருஷமாக பிறந்து வளர்ந்த வீட்டையும் அப்பா அண்ணன் தம்பியும் கல்யாணம் ஆன உடனே மறந்துட முடியுமா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அது புரியாமல் என்னையை விட உங்கள் வீட்டு ஆளுங்க தான் முக்கியமாக அப்படி இப்படின்னு கத்திடுறீங்க. எல்லாம் அவங்க மேலே இருக்கிற அக்கறை தான். ஆனால் அதை காட்ட தெரியாமல் வர பிரச்சனைகளை சில நேரம் கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியாமல் போயிடும். அக்கா வளர்ப்பாக்கும் அப்படியே பேசுறீங்க. பொடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு டைம் ஆச்சு, நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. எங்கேயாவது வெளியே கிளம்புறதா இருந்தா வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போங்க. சரி, நான் வரத்துக்கு நைட் ஆயிரும். ஓகே. ஏங்கண்ணே, காலையில் வாக்கிங் வந்தவனை கொழுப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சிட்டிய. எப்போ கண்ணு ரிசல்ட் சொல்ல போற? கொஞ்சம் இருங்க சார், நியூட்ரிஷன் டாக்டர் வந்துருவாரு. அவர் எப்போ கண்ணு வர்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐ எம் நியூட்ரிஷியன் டாக்டர் மயில்வாகனன். இதே கொடைக்கீழே ஒரு மாவா கடை போட்டுருந்தா கும்பல் கும்பலாக வந்து மவுத்து கேன்சர் வாங்கிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நல்ல விஷயத்த உங்களை பயம்புறுத்தியில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரிப்போர்ட்ஸ் கொடுமா. மிஸ்டர் ராஜு, திரும்ப டர்ன். கேஷியரா? நான் கேஷ்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதான் முன்னாடி மூட்டை தொங்குது. கல்லாலேயே உட்காந்து வேலை செஞ்சிருந்தா இப்படிதான் முன்னாடி தொங்கிடும். பாத்தீங்களா? உங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. உள்ள கொழுப்பு கொழுக்கட்டை சைஸ்ல உருண்டு இருக்குது. ஏய் சார், ஒரு மூடா சூடா டப்பா கூட. மிஸ்டர் லால் பகதூர். சார், வாட் இஸ் திஸ்? சுகர் 700 இருக்கு. ரேஷன் கார்டில் கூட அவ்வளோ சக்கரை இல்லை. இப்படியே விட்டீங்கன்னா அது மூளையில் போய் அட்டாக் பண்ணும். ஏய், இவருக்கு ஒரு மூடா சூடா டப்பா கூட. ஏனுங்க என்ன பயமுறுத்துறீங்க? விற்கிறதுக்கு ஐடியாவா? நான் தான் டெய்லி வாக்கிங் போகிறேனே. வாக்கிங் போனால் போதுமா? வாயை காட்டணும், இல்லைனா மூங்கில் கட்டுருவாங்க. இன்னும் 3 எலெக்ஷன் நான் ஓட்டு போட வைக்கலான்னு ஐடியா பண்ணுறேன். இந்த வருஷமே உனக்கு வேட்டு போட வச்சிடாத. ஏய், அந்த டப்பா ஒருத்தர் காசை வாங்கடா. நெக்ஸ்ட். ஏய், இன்னும் இங்கே வந்து சைட் ஸ்டாண்டு போடுற? சைடிஷ் கிடைக்குமா? சைடிஷ் வேணுமா? ஏய், இப்படி வா. ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு சைடிஷ் வேணுமா? வாங்க சார். சார், பேஷண்ட். எஸ். டேய் மயிலே, கதிரே, செல்லம், என் நண்பனை கண்ணு பிடிச்சு கொடுத்து நான் தங்கம். டேய் மயிலே, சந்தோஷத்துல என்ன கட்டி பிடிக்காம இந்த பொண்ணை கட்டி பிடிக்கிற? சாரி மச்சான், சார், உனக்கு எப்பவுமே கதிரே எப்படா இருக்கிற? நல்லா இருக்கேன்டா. உன்னை எப்படா பாப்பேன்னு இருந்துச்சுடா. அப்புறம் கோயம்புத்தூருக்கு என்ன திடீர்னு? அக்கா வீட்டுக்கு வந்தேன்டா. சரி, என்னடா கம்ப்யூட்டர் ஜோசியம் பாக்குறியா? நியூட்ரிஷன்ரா. ஊர்ல கொழுப்பு எடுத்து சுத்துறவனுங்க எல்லாரும் கொழுப்பையும் கரைக்கிறதா என் வேலையே. டேய் மாப்பிள, எக்ஸாம்ல என்ன பார்த்து காப்பி அடிச்சு ஃபெயில் ஆன மக்கு தானடா நீ. என்கிட்டயே டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுற? மாப்பிள, அதெல்லாம் நானா சுயமா டெவலப் பண்ணிட்டது. சரி, அதை விடு. நீ டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா? இப்படி நேரா போய் லெஃப்ட் திரும்பினா டீ கடை இருக்குது. நீ காசு கொடுத்து குடிச்சினேரு, நான் பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள, பிஸியா இருக்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி சீன் போட்டிருக்கேன். என்கிட்டயே உன் சீனை போடாத, சரியா? சொன்னா கேள்றா. நிறைய பேஷண்ட் வெயிட் பண்றாங்கடா. சண்டே 2 பேரும் உட்காந்து சாவகாசமா எல்லாத்த பத்தியும் பேசுவோம். சண்டே மீட் பண்ணுவோன்னா எப்படி? ஃபோன் நம்பர் கொடு. கரெக்ட், எடுத்துக்கோ. 9840490098. ஓகே ஓகே மாப்பிள. டேய், நீ முடி வெட்டினியா இல்லை சண்டையில் எவனா பிச்சுட்டானா? வெட்டினது சார். எனக்கு ஒழுங்கா வெட்டு. சார், இப்படி பண்ணா எப்படி வெட்டுறது? உள்ள வந்து வெட்டுறா. டேய் மாப்பிள, எப்படா இருக்கிற? ஏன்டா தப்பான நம்பர் கொடுத்த? காலேஜ் படிக்கும்போது சித்ரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃப்ரெண்டாச்சேன்னு உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஆனால் நீ அவகிட்ட ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி. டேய் இரண்டா கொஞ்ச நேரம்.
ஆஞ்சநேயர் புராணத்தை பாடி என் லவ்வுக்கே ஆப் அடிச்சிட்டேன். மதுரையில் கிடைச்ச போஸ்டிங்க ஏன் கோயம்புத்தூர் மாதிரி வந்தேன் தெரியுமா? உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுதான். அப்புறம் எப்பறம் கரெக்டான நம்பர் கொடுப்பேன். மாப்பிள நீ இவ்ளோ பாதிக்கப்பட்டிருப்பேன்னு தெரியாம போச்சுடா. ஒரு சித்திரா போன என்னடா, இன்னொரு சித்திரா வந்திருப்பான்னு நினைச்சேன். சித்ராடா சித்தூர் பஸ்ஸாடா, ஒன்று போனால் இன்னொன்று வரத்துக்கு. என் லவ்வுடா. மாப்பிள நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் தேடுறேன். ம், உனக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ண வைக்கிறேன். அழகான பொண்ணா? நடக்குமா? எப்படிடா நடக்கும்? நீ முதல்ல அழகா முடிவெட்டு, நடக்கும். ஒரு உண்மையை சொல்லிட்டா, அவள் வீட்டை விட்டு போய் ஒரு வாரமா நீங்கள் வர வரைக்கும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. இதெல்லாம் சொன்னா அவன் என்ன நம்பவா போறா? நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு பொண்ணு சண்டை போட்டு போயிருக்காளே, அவ போய் வீட்டுக்கு சேர்ந்தாளா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. ஒரு ஃபோன்? அட வேணாங்க. ஒரு மெசேஜ் 10 பைசா வருமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹலோ, ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம். நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? இருக்கேன். நல்லா இருக்கேன்னு ஒரு பொய் சொல்லலாம்ல, நான் சந்தோஷப்படுவேன்ல. ஏன் எங்களை சந்தோஷப்படுத்த நீங்க மட்டும் ஒரு பொய் சொல்ல மாட்டீங்க, நாங்க சொல்லணுமாக்கும்? சரி 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 சரி, கோவப்பட்டுறதம்னி. இனிமேலாவது சண்டை போடாம இருப்போம். சரி, நான் எங்க கோவப்பட்டேன்? ஹலோ, எல்லாம் உன் வேலை தானே? என்ன? லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணுது. உன் வீட்டுக்காருக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணிருக்கு, ஃபோன் பண்ணியிருப்பாரு. என்னையா சொல்ற? சும்மா ஏதாவது சொல்லாத, எனக்கு தெரியும் நீ தான் இப்படி பண்ணிருப்பேன்னு. தெரிஞ்சுல? ஏன் என்கிட்ட மொபைல் இல்லையா? அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஒன்ன யார் அந்த லேண்ட்லைனுக்கே ஃபோன் பண்ண சொன்னது? அது உங்களுக்கும் தெரியும் தான் இப்படி ஏதாவது பண்ணியிருப்பான், திரும்ப பண்ணா அவர் வந்து எடுப்பாருன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. சரி விடு, அதான் 2 பேருக்குள்ள பேசி சமாதானம் ஆயிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, எப்ப கிளம்பி வர? உடனே வா கிளம்பி வர முடியும்? அம்மா கிட்ட சொல்லணும், அப்புறம் நல்ல நாள் பார்த்து அனுப்புவாங்க. சீக்கிரம் கிளம்பு. இதுக்கு மேல அப்பாட்ட போய் சொல்லி என்னால சமாளிக்க முடியாது. உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாதான் எனக்கு வந்த வேலை முடிஞ்ச திருப்தி வரும். டேய் கதிர், நான் சொன்னேனே அந்த எதிர் வீட்டு பவித்ரா, அவளை நீ ஏதாவது பாத்தியா? ஏய், என்ன சும்மா பில்டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்க? அவளை பார்த்தா என்ன அப்படியே மயங்கிடுவாங்களாமா? நெசமாடா, உன் வயசு பசங்க அவளை பார்த்தா கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சுதான் தெரிவாங்க. ஆள் அவ்வளோ அழகா இருப்பா. அவளை பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் அவளை சைட் அடிக்கணும்னு தோணும், அப்புறம் லவ் பண்ணணும்னு தோணும். அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சு, அங்கிருந்து நீ என்னை மொத்தமா கூட்டிட்டு வர வேண்டியதுதான். ஏன்? மாமா வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் சுத்தமா ஆகாது. அதனாலதான் சொன்னேன், நீ அவளை பாத்துறாத. அவ அவ்வளோ சரி விடு, அந்த பொண்ணு புராணத்தை திரும்பி பாடாத. நீ வெய்யே, நான் நாளைக்கு பேசுறேன். ஆஞ்சநேயா, நான்லாம் யாரு? 5 வயசுலேருந்து உன் தீவிர பக்தன். நம்மளெல்லாம் அவளை அசால்ட்டா எவளாவது அசைச்சு பாத்திர முடியுமா? அந்த பவித்திரமோ பெரிய அழகியா, அவளை பார்த்தா எல்லாம் மயங்கிடுவாங்களாம். என்ன பில்டப்பு! பாப்போமே, நம்மள அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். அண்ணே, ஒரு டீ போடுங்க. தம்பி டீ எடுத்துக்கங்க. தம்பி அனுமார் பக்தருங்களா? ஆமாண்ணே. பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் எங்கன்னு இருக்கு? அவினாஸ் ரோட்ல இருக்குதுங்க. ஓ சரி சரி.
என்னங்க இப்படி வழியிறீங்க? இந்தாங்கண்ணே. யாரடி அவன்? ஆறு அதான் டீ கடையில் நின்று ரோட்ல போறவங்க அவனை கவனிக்காம நம்மளையே பார்த்துட்டே இருந்தானே, அவனை கேட்குறேன். 2 വീലറിൽ വരുമ്പോൾ നീ എൻ്റെ അടുത്ത് തന്നെ സംസാരിച്ചോണ്ട് വന്നു. പിന്നെ എവിടെ யார் எங்க நின்று உன்னை பார்க்குறாங்கன்னு இவ்வளோ கரெக்டாയിട്ട് അറിയും? ரொம்ப யோசிச்சு கெட்டு போயிடாத, வா. ₹10 மாவு வாங்கினா அதுக்கும் பங்குக்கு எவனா வந்துடுறானுங்க. என்னடா அன்டைமில் வந்து அட்டண்டன்ஸ் போடுற? மூஞ்சி வேற தொங்கி போயிருக்குது. ஏன்னா சோகமான விஷயமா? அப்போ சந்தோஷமான விஷயமா? டேய், நானே தோசை என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேன். நீ வேற வந்து குழப்பாதரா. நல்லா யோசிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் காலிங் பெல் அடி. மாப்பிள்ள சரக்கு அடிக்கலாமா? நடை சாத்தினதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறது, கடை சாத்தினதுக்கு அப்புறம் கட்டிங் போட கூப்பிடுறது, இதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறீங்களா? 2 1/4 கிலோ. டேய், எனக்கு உனக்கு தான்டா அது. அப்போ உனக்கு என்னடா சரக்கு ஊற்றி விட்டு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கலான்னு பார்க்குறியா? டேய், டெய்லி குவார்டர் அடிக்கிற உன்னை இன்னைக்கு ஆஃப் அடிக்க வச்சு அழகு பார்க்கலாம்னு நினைச்சேன். கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதே இவனுக்கு வேலையா? அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டியாடா நீ? உன் வேண்டுகோளுக்கு இணங்க, உன் கோரிக்கைக்கு செவி சாச்சு இதை நான் ஏற்றுக்கிறேன். சியர்ஸ். இப்போ எது நீ என் சந்தோஷத்துக்கு படிக்கட்டு வச்சுக்கினே இருக்க? இப்போ எதுக்குடா பாகியராஜ் சண்டைக்கு போகிற மாதிரி ஓனா கட்டி வைக்கிற? அதுவும் கோல்டு இனிமேல் அவர் இங்கே இருக்க போகிறதில்ல, இங்கே வச்சுக்க போகிறேன். ஏன்? நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். சொல்லு மாப்பிள்ள, தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? சொல்லு. எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் அது வந்துருச்சுடா. எது? வெல்ல முடியா? லவ்டா. எங்கள் அக்கா வீட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்கா மாப்பிள்ள, நான் அவளை லவ் பண்ணுறேன். ஆஞ்சநேயர் பக்தன் எத்தனை பேர் காதல் இன்னைக்கு எடுத்து இருப்ப. இப்போ உனக்கே வந்துருச்சு பத்தியா அந்த காதல்? அப்புறம் மாப்பிள்ள, நீ லவ் பண்ற பொண்ணு எப்படி இருப்பா? நீ என்ன പറഞ്ഞവൻ പിന്നാലെ வரான். அதான் சைடு மிரர்லயே தெரியுது. ஓ, நம்ம பின்னாடி யார் அலையறான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த சைடு மிரரா? ஏன் நீ என்ன நினைச்ச? யாரும் இடிச்சிடாம பாத்துக்கணும்னு நினைச்சேன். ரெண்டுக்கும் தான். ஓடி. ஏன் மாப்பிள்ள இவ்வளோ நேரமாக நம்மளை கவனிக்காமையா இருப்பா? பொண்ணுங்களும் பிட் பாக்கெட் அடிங்களும் ஒன்று. நம்ம பார்க்காத நேரமாக பார்த்து நம்மளை பார்ப்பாங்க. சரி, ஏறஞ்சிக்கலாம் என்ன பாப்பாலடா? எல்லா பொண்ணுங்களும் சூர்யா மாதிரி பையன் வேணும் தான் மாப்பிள்ள சுற்றுவாளுங்க. கடைசியாக ஏரியாவில் இருக்க பையன் தான் உஷார் பண்ணிட்டு போவான். டேய், சூர்யா ஆரியாலாம் விட்றா, எனக்கு ஓகே ஆகுமா ஆகாதா? ₹1 ஸ்டிக்கர் போட்டியே உடனே செலக்ட் பண்ண மாட்டாளுங்க. லவ்வர் உடனே செலக்ட் பண்ணிட்டுவாளுங்களா? இந்நேரம் உன்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருப்பா. நீ ஓகேவா இல்லையான்றது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணு போ. ஏன் மாப்பிள்ள இவ்வளோ கேவலமாக பின்னாடி சுத்துறமே, அவன் மனசில் பதிகிற மாதிரி நம்ம செய்ய வேணாம்? கண்டிப்பாக செய்யணும். இப்படியே நம்ம சைலண்டாக சுற்றிட்டு இருந்தா நம்மளை சப்ப பசங்க நினச்சிருவா. கொஞ்சம் தூக்கி வாசிச்சாதான் அவள் பார்வையில் நம்ம விழுவோம். இது ஓகேவா? எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டியாப்பா? இது கலெக்ஷன். ஓட்டுநர் உட்காந்துட்டு இருக்குது, ஓலை காணுமாடா? அதையும் நோட் பண்ணிடு.
மாப்பிள பவித்ரா எங்கடா? டோட்டல் தானே அவங்கள பாரு. அதான் மாப்பிள்ள நானும் தேட எங்க காணுமே. மே ஐ ஹெல்ப் யூ? ஹெல்ப்பா? கையேட்டல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா? மாப்பிள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. ஓ. போய் ஏசியை போடுங்க, வேகுது. அப்புறம் மாப்பிள்ள நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ம். அதில் மூஞ்சி கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. எங்க காட்டு. ம். இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பார். ஏன் தப்பு தான். கரண்டி போட்டு கவர் பண்ணு. என்ன சொன்னாங்க? மாப்பிள ஆ? வந்துட்டாடா. மாப்பிள கையில தான் காசு வச்சிருக்கியா? எதுக்கு? டேய் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும். அயன் பாக்ஸ் வாங்குற அளவுக்கு வசதி இருந்தா எப்போ லாண்ட்ரி கடை வச்சு பெரிய ஆள் ஆயிருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகி வைக்க போறேன்? என்னது லேகியம் விக்கிறியா? ஐயோ. ஹலோ, ஆ? என்ன வேணும்? டிவி. ஆ. அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் இது 3D. எது வேணும்? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஆ. பிளாக் அண்ட் ஒயிட்டா? ம். ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட. மேல ஆண்டனாவோட வரணும். சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது. அப்போ டேப் ரெக்கார்டர் இருக்கா? சாரி. ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும்தான் இருக்குதா? நான் கேட்குற எதுவுமே இல்லையா? யோ நான் கடை நடத்துறீங்க, எது இடையில இல்லைன்றாங்க. பவித்ரா என்னம்மா கஸ்டமர்கிட்ட பிரச்சனை? வாங்க உடஞ்ச பானை மண்டை டேப் ரிகார்டர் கேட்டா இல்லைன்றாங்க. டேப்பருக்கெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்றதில்ல நாங்க தம்பி. யூஸ் பண்ணுவாங்க. திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளர்ப்போங்க. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். அருந்துண்டு வாழ்வும் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க. சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன். போய் டேப் ரிகார்டர் எடுத்துட்டு வா, இல்லை நாங்கள் போக மாட்டோம். இப்போ எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன டபுள் மீனிங்கா? இல்ல உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா? இது பானாசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். ஏங்க ஏன் டீகளை டிஃபன் விற்கிறது இல்ல, அடைகளை ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நான் சாமான் வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? மாப்பிள இது பொட்டி கடை, ஹோல்சேல் கிடையாதான். வா நம்ம பஜாருக்கு போலாம். வா. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு. பின்ன என்னங்க ஓசி டிவில கிரிக்கெட் பார்க்க வந்தோம்னு நினைச்சீங்களா? இதென்ன கத்திரிக்காய் வியாபாரமா முருங்கா வியாபாரமா? கெட்டு போன கீழே கொட்டுறதுக்கு 4 கடை பார்த்தா வாங்கணும். மாப்பிள லேபர்கிட்ட என்ன பேச்சு? அண்ணாச்சி கூப்பிடு. அண்ணாச்சி அண்ணாச்சி. அண்ணாச்சியா? அவன் ஓனரை சொல்றாங்க. பானாசோனிக் ஓனர் ஜப்பான்ல இருக்காரு. ஜப்பான்லயா? ஏங்க இந்த மாதிரி கடைகளை அண்ணாச்சி தானே ஓனரா இருப்பாங்க, போய் சொல்லாதீங்க. போய் சொல்றேனா? ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? ஷோரூம்னா பார்க்க தானே, வாங்கணும்னு அவசியம் இல்லையே. பாயிண்ட்ரா மாப்பிள, நீ நல்லா பாரு. பாருடா. மாப்பிள போதும் நடக்கணும் மிச்சவி. ஏண்டா மாப்பிள இப்படி மோதல்ல ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும்னு நினைக்கிற? உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்குது. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்போ அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. எப்படி? இப்போ சண்டை போட்டிருக்கோம், அடுத்த தடவை சாரி கேட்போம். என்னமா ரேட்டு? 20 ரூபாங்க. ஏன் மாப்பிள சாரி சொன்னா எல்லாம் சரியா வருமா? வரும். என்ன ஒரே தாகமா இருக்கு, வெயில் வேற சுட்டு எரிக்குது. அம்மா அவனுக்கு ஒரு இளநீ கொடுமா. இப்பதான் நீ வேவ் லென்த்துக்கு வந்துருக்கிற, இரு வந்துடுறேன். டேய் மாப்பிள அவன் வராடா. மாப்பிள மூஞ்சில பயம் எட்டி பாக்குது, கூலிங் கிளாஸ் போட்டு மாற. கை ரொம்ப நடுங்குது, பாக்கெட்ல விட்டு டைட் பண்ணு. இப்போ நீ அவட்ட சாரி கேட்கறத பார்த்துட்டு நீ உண்மையிலேயே ஃபீல் பண்றன்னு அவன் நினைக்கணும். இப்போ எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. குட். ஏங்க ஹலோ, குட் பண்ணு நிப்பாட்டுங்க. சாரிங்க. எதுக்கு? இல்ல நேத்து ஷோரூம்ல வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டோம்ல. எப்போ? என்னங்க எங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? சுத்தமா ஞாபகம் இல்ல. ஷோரூம்ல இருந்தா நிறைய பேர் வரதான் செய்வாங்க, அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஃபீல் பண்ணல, நான் ஃபீல் பண்ணதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க ஏங்க நேத்து டிவி வாங்க வந்தானே 3D. ஹலோ மாப்ள எனக்கு தெரியலன்ட்டு. டேய் சட்டை கசக்காதடா. இப்போ என்ன உன்னை தெரியலன்னு தானே சொல்லிட்டு போறா?
ஊர்ல பாதி பொண்ணுங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றத இவ லவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போறா. உன் ஆள் பெரிய லக்கடி லம்பாவா இருப்பா போல. மாப்பிள அப்படிலாம் சொல்லாதடா, அவன் நல்ல பொண்ணுடா. பாம்புல கூட தான் நல்ல பாம்பு இருக்கு, அதுக்காக அதுனா கொத்தாமையா இருக்கு. தேவர் பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாளுங்க, நம்ம தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரி, அவ ஏன் மாப்பிள நம்ம 2 பேர் தெரியாத மாதிரி நடிக்கிறா? எப்போ ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காளோ, அப்பவே அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அப்படின்ற? அப்படிதான். எங்க உன்னை லவ் பண்ணிட்டு உமன்னு பயப்படுறா மாப்பிள. இப்போ என்னடா பண்ணலாம்? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண நம்ம காக்ரோச் தியரி தான் ஃபாலோ பண்ணோம். காக்ரோச்சா? யூ மீன் கரப்பாம்பூச்சி? எஸ், கரப்பாம்பூச்சி என்ன பண்ணோம்? நம்ம எவ்வளோ துரத்தி விட்டாலும் திரும்பி வரும். அதே தான் நீயும் பண்ணணும். என்ன மாப்பிள பிரச்சனை? சாம்பார் 2வது வரை கேட்டு தரலையா? யோ, தப்பு பண்ண அவனை உள்ள உட்காரச்சிட்டு என்ன வெளில அனுப்புறீங்களா? நான் அவங்களாம் லோக்கல் ஆளுங்கண்ணா, பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா. ஏய், யாரா லோக்கலு? லோக்கலே நாங்க தான் லோக்கலு. இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா ஹோட்டல் நடத்த முடியாது, மாவு லட்சம் துப்பிடுவோம். சும்மா மிரட்டி விட்டேன். சரி, என்ன பிரச்சனை? இல்லடா மாப்பிள, உள்ள ஒருத்த உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அதை போய் தட்டி கேட்க போனேன். தட்டி கேட்டியா? இட்லி சாப்பிட போன இடத்துல உனக்கு எதிராக இந்தியன் தாத்தா வேலை, சாப்பிட்டு மூடின்னு வர வேண்டியதானே? அப்படிலாம் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது மாப்பிள. ஊர் நிலவரம் தெரியாம பேசுற மாப்பிள. ஃபர்ஸ்ட் எல்லாம் போருக்கு தான் கத்தி எடுப்பானுங்க, இப்பெல்லாம் ஒரு பாட்டில் பீருக்கே எடுக்கிறானுங்க. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். உன்னுடைய மெயின் ஜாப் என்ன? பவித்ராவை ஃபாலோ பண்றது. அதை மட்டும் பாரு, சைட்ல இந்த ஹீரோயிஸ் எல்லாம் காட்டாத. ஹலோ. ஏன் மாப்பிள வண்டி நிப்பாட்டா? பெட்ரோல் இல்லாம நின்றுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஹலோ. 2 பேரும் தான் இங்க வாங்க. அநேகமாக பெட்ரோல் கேட்பான்னு நினைக்கிறேன். நம்மளே ரிசல்ட் தான் இருக்கும், வாங்கி விட்றாத. ஓகே. என்ன ஃபாலோ பண்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏன் இப்படி கேவலமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க? உங்களையே நீங்க ஏங்க கேவலம் சொல்றீங்க? என்ன கிண்டலா? இன்னொரு வாட்டி என் பின்னாடி ஃபாலோ பண்ணி சுத்துனீங்க, அதோ அங்க நிக்கிறாரு, அவர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஏங்க புடிச்சு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட போயிட்டு போறீங்க? வண்டியில எல்லாம் கரெக்டா இருந்தா கூட காத்து கம்மியா இருக்குன்னு உங்ககிட்டயே காசு வாங்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஆஸ் பர்லா டிராஃபிக் போலீஸ்லாம் எங்க மேல ஆக்ஷனே எடுக்க முடியாது. அது எங்களுக்கும் தெரியும். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா லா அண்ட் ஆர்டர்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். புரிஞ்சுதா? இனிமே ஃபாலோ பண்ணாதீங்க, சரியா? போலாம். என்னடா மாப்பிள, லா அண்ட் ஆர்டர் ஹேண்ட் ஓவர்னு இப்படி மாட்டிட்டு போறா? மாப்பிள, ஃபாலோ பண்ற பசங்களாம் அரெஸ்ட் பண்ணணும்னா பூசா கட்டின ஜெயில எல்லாத்தையும் இடிச்சுட்டு பெருசா தான் ஜெயிலு காட்டணும். சும்மா சீனை போட்டு போறா. இருந்தாலும் இனி வேணா நாளிலேருந்து ஃபாலோ பண்ணுவோம். மாப்பிள, டேய் போடான்னு. சொல்லு மாப்பிள. வாய் உள்ள புள்ளதான் பீர் அடிக்கும். போன வேகம் குறையாம விஷயத்த சொல்லிடு. நீ லைன்ல இரு, அப்பதான் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அப்ப நான் கட் பண்றேன், நீ என்ன கூப்பிடு. அடிச்சி லைன்ல இரு. ஆஞ்சநேயர் பக்தர்னு ஒரு நாள் பஜனையா பாடிட்டு இருந்த, காதல்ல விழுந்துட்டல. இதுக்கப்புறம் பழைய பட்டு புடவை விற்கிற மாதிரி நீ தெருவா அலையில என் பேரை மாத்திக்க மாட்டேன். ஏன்னா நீ அலைவடா. பவித்ரா, வாங்க கதிர். என்ன சோனி டிவி வாங்க வந்தீங்களா? இல்ல, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன தேடுற பவித்ரா? இல்ல, கூட எப்பவுமே ஒரு மயில கூட்டி சுத்துவீங்கல்ல, அதை காணுமேனு பார்த்தேன். சீ, இப்பெல்லாம் அவன் மூஞ்சில் நான் முழிக்கிறதே இல்லை. உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும். பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. அது வந்து நீங்க இன்னும் லவ் மூட்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பவித்ரா. பதறாதீங்க, நான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றேன். நான் சொல்றத வேற யார்கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கட் பண்ணிட்டானா? சொல்ல மாட்டேன், சொல்லு. கௌதம்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 1.5 வருஷமாக தான் பழகுறோம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் பேசினான். ஆனால் எனக்கு லவ்வெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கான். ஆனால் கொஞ்ச நாளாக தான் எனக்கே தெரியாமல் நான் அவனை லவ் பண்ணுறணும்னு தோணுது.
ஆனா கன்ஃபார்ம் பண்ண தெரியல. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா அன்னைக்கே அவன் கிட்ட சொல்லிடுவேன். நானே இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க எதுவும் குழம்பாதீங்க ப்ளீஸ். பொண்ணு பார்க்க வந்த மாதிரி எடுத்துன்னு வரீங்க. நீங்கள் எந்த அவசியத்தினா வந்திருக்கீங்க? பவித்ரா உள்ள எஸ்டிமேட் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு முக்கியமான விஷயமா அவங்க பார்த்து பேசணும். சரி நீங்க மட்டும் உள்ள போங்க. தேங்க்ஸ்ங்க. அப்போ நம்ம 2 பேரும் வெளியே போவோமா? எந்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க வேலையை பார்க்கலாம். ரொம்ப சுடுது. எதா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசணும். போட வேலையை பார்த்துட்டு வழக்கம் போல போர் தொடங்கிருச்சு. சொன்னா போயிடணுமா? இன்னைக்கு என்னன்னு தெரியாம நான் போக மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னங்க பிரச்சனை? நீ உள்ள போ. நீ உள்ள போ. வெளியே நின்று சண்டை போட்டா நீ அசிங்கம்னு சொல்லுவ. நீ முதல்ல உள்ள போ. ஐயோ ரோட்ல யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஏனுங்க உள்ள வாங்க. ஏனுங்க அப்ப நான் சொல்றத நீ அடிக்கடி இந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. புள்ளையா? ஏன்டி எருமாடு மாதிரி வளர்ந்துருக்க அவனை போய் புள்ளைங்கிற? எய்த்தாப்படி இந்த நாயை துரத்தி விட்டா இவனுக்கு என்ன? ஏ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. இந்த அவன் சொல்ற உரிமை எல்லாம் உங்களுக்கு இல்ல. நாயை வேலையை விரட்டணும். பார்த்துட்டு நான் வரும்போதெல்லாம் நாயை விரட்டணுமா? சரி சரி விடுங்க. எனக்கு நீங்க தெரிஞ்சாகணும். அவர் நாயை விரட்டினாரா இல்ல என்ன திட்டினாரான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சரி நீங்க ஏங்க அந்த பிள்ளைய வரும்போதெல்லாம் அப்படி பண்றீங்களேன்னு கேட்டேன். போன வாரம் என்ன பண்ண தெரியுமா? எய்த்தாப்புல வரேன் கிழட்டு நாய்கள்லாம் ஒன்று உயிரோட இருந்து கல் எடுத்து அடிக்கிறான். நான் கொஞ்சம் விலகாம இருந்தா என்ற மேலே பட்டிருக்கோம். ஓ, அதுக்கு வாரம் இவர் என்ன பண்ணாராம்? போதும். அது போன வார சண்டையிலேயே சொல்லியாச்சு. வாங்க உள்ள வாங்க. ஏய், அவர் என்ன? இந்த தடவை இதே வேலையா போச்சு. வாங்க. கேட்டல்ல, பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? இதுக்கு தான் உன் தம்பி அந்த வீட்டு பொண்ணு மேல ஆசைப்படாதன்னு என்னையே இந்த பாடுபடுத்துறாரு. உன் தம்பி அந்த வீட்டுக்கு மருமகனா போனா நிம்மதியா செருப்போட கழட்டி வச்சுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போனோம். இப்ப அந்த பொண்ணை பார்த்தாலே ஒதுங்கி போயிடறாப்பலையாம். கேட்கவே சந்தோஷமா இருக்குது. என்னடா மாப்பிள்ள மூஞ்சிக்கு முட்டு கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிற? இன்னும் பவித்ரா உனக்கு உஷாராகலன்ற ஃபீலிங்ல இருக்கிறியா? புடி கொடுக்க மாட்டேங்கிற மாப்பிள்ள. புண்ணாக்குக்கு ஆசைப்பட்டா எருமையா இருக்கணும், பொண்ணுக்கு ஆசைப்பட்டா பொறுமையா இருக்கணும். இன்னும் கேவலமா இருக்கா மாப்பிள்ள? சில பொண்ணுங்களாம் பெட்ரோல் வண்டி மாதிரி டக்குன்னு பிக்கப் ஆயிடுவாளுங்க. உன் ஆளு டீசல் வண்டி. பிக்கப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பிக்கப் ஆயிடுச்சு சும்மா. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்போ ரோட்ல போற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும்னு நினைச்சா அவ பின்னாடி ஈஸியா ஃபாலோ பண்ணி லவ்வ சொல்லிடலாம். ஆனா ஃப்ரெண்டா பழகிட்டு எப்படி சொல்றதுன்னா குழப்பமே. இப்போ லவ்வ சொல்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சுன்னா? ஓ, பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கணும் இல்ல லவ்வரா இருக்கணும். ஆக மொத்தத்தில் ஏதாச்சும் ஒரு ரூட்ல பொண்ணும் கூட நீங்க டச்சிலேயே இருக்கணும். மாப்பிள்ள, இந்த காதலும் தும்மலும் ஒன்று வந்தா டக்குன்னு தும்மிடணும், இல்ல நம்மளை டார்ச்சர் பண்ணிடும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் ஆற போடாத. டீ சொல்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடு. லவ் வந்த உடனே ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படியே ஒரு லாங் ஜம்ப் முருகர் கோயிலுக்கு. பயங்கரமான ஆள்ராணி. வெக்கமா இருக்குல்ல? மாப்பிள்ள, பவித்ரா வந்த உடனே ஃபோன் வந்தாம நான் எழுந்து வெளியே போயிடுவேன். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள லவ் சொல்லி. அதெல்லாம் வேணாம், நீங்க கூடவே இரு. கூடவே இருக்க நீ கண் ஆபரேஷன் பண்ணிடுற. லவ் சொல்லும்போது நான் எப்படா கூட இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கலாம் மாப்பிள்ள. நீ என் கூட இருந்தா லவ் எங்க வேணா எப்படி வேணா சொல்லுவேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவேன். அதனால எதனா பிரச்சனை வந்தா ஐடியா கொடுத்தது இவன் தானும் சொல்லுவேன். நீ உஷாரா. டேய் இவள ஏன்டா ரப்பர் வச்ச பென்சில் மாதிரி கூடயே கூட்டி சுத்துறா? பொண்ணுங்க எப்பவுமே உஷாரா. தனியா சுத்தினா எவனா எதனா சொல்லிடுவான்னு எப்பவுமே ஜோடியா சுத்துவாளுங்க. இவளுக்கு அவ செக்யூரிட்டி, அவளுக்கு இவ செக்யூரிட்டி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? பொண்ணுங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. நம்ம கரெக்ட் டைம் போவேனானே இவன் தான் சொன்ன கேட்காம கூட்டு வந்தாங்க. என்ன 2 பேரும் பக்தி பழமா வந்திருக்கீங்க? அது ஒரு கிச்சிக்கா முச்சிக்கா மேட்ரு. அது சக்சஸ் ஆகணும்னு முருகர் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். தேங்காய் சாப்பிட்றீங்களா? டேய் சார், எனக்கு ஒரு காஃபிங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்க. நீ என்ன சாப்பிடுற? காஃபி 1/2 கொடுத்துருங்க. ஓகே சார். 1/2 ஆ
என்னடா இப்படி பார்க்குற பார்த்தியா சாண்ட்விச் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு காஃபி, அதுவும் 1/2. சும்மா அப்படி பேசு. என் கதிர், நீங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதான் என்ன ஃபாலோ பண்ணீங்க. பிடிக்கலன்னதும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. இப்போவும் ஃப்ரெண்டாக தானே இருக்கீங்க? என்னடா ஏங்க? இல்லை, எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண பிடிக்காது, அதான். ஐயோ, உங்களுக்கு பிடிக்காத நாங்க செய்யவே மாட்டோம். ஆஞ்சநேயா, இனிமேலாவது உன் பக்தனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. மாப்பிள, ஜெய் பஜன கபாலி. இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஜமாய் கமாயெல்லாம் கிடையாது. நீ மறுபடியும் போய் ஆஞ்சநேயர்கிட்டயே அசிஸ்டண்டா சேர்ந்துரு. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? இன்னொருத்தனு உஷாரான பொண்ணை கூட உள்ள பூந்து உஷார் பண்ணிடலாம். ஆனா எப்பவுமே உஷாரா இருக்கிற பொண்ணை உஷார் பண்றது கஷ்டம்டா. அப்ப அவளை ஓகே பண்ண முடியாதா மாப்பிள்ள? லாஸ்ட் சான்ஸ், கடைசி பால், 6 அடிச்சு பாப்போமா? என்னடா பண்ணலாம்? ஹாய் சொல்ற மாதிரி பட்டன் லவ் சொல்லிடு. டேய், இப்படிதான் போன வாட்டி டீ சொல்ற மாதிரி டக்குன்னு சொல்ல சொன்னேன். அவ தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டா லவ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாளே. ஃப்ரெண்ட் ஆயிட்டு லவ் சொல்லாம சாப்பிட்டுட்டு குண்டாயிட்டா லவ் சொல்லுவாங்க. நீ ஒன்று பண்ணு. எங்க அப்பாவுக்கு என் மேல இந்த கோவம்லாம் தீர்ந்துருச்சு. நாளைக்கால நான் மதுரை கிளம்புறேன்னு சும்மா சொல்லிப்பாரு, என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஓகே பண்றதுக்கு ஐடியா சொல்றேன்னா ஒரே ஊத்தி மூடுறதுக்கு ஐடியா சொல்றியா? காலேஜ் படிக்கும்போது ஒர்க் அவுட் ஆன லவ்வை விட கடைசி நாள் பிரியும் போது சொன்ன லவ் தாண்டா நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எல்லாம் சரியா வரும். கண்ணாடி போடையாண்டா இவ்வளோ யோசிக்கிற? என்ன உன்னை நீயே திட்டிக்கிறியா? ഇപ്പോ പൊലമ്പി എനിക്കെന്തോ കതിർ നടക്കുന്ന വിധം കണ്ട അയാളടുത്തൊരു സത്യം ഉണ്ടെന്ന് തോന്നുന്നു. ഉനക്ക് കതിർ மேல லவ் வந்துடுச்சு, சொல்லிட வேண்டியதானே? எனக்கு என்னவோ கதிர் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவன் அதை அவன் மனசுல இருக்கிறத சொல்லியிருப்பான். ஏங்க, நீங்க இப்பவும் ஃப்ரெண்டா தானே பழகுறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. சும்மா நீ வர என்ன திட்டாத. நான் என்ன வேணும்னு அப்படி பேசினேன்? பதட்டத்துல என்ன சொல்றதுனே தெரியல. ഒന്ന് ചെയ്യാം, നാളെ മീറ്റ് ചെയ്യാം. ഞാൻ കോള് വരുന്നത് പോലെ മൊബൈൽ എടുത്തിട്ട് പോവാം. 10 നിമിഷം தான் ടൈം. ഞാൻ റിട്ടേൺ വരുന്നതിന് മുമ്പേ നീ പറയണം. എന്താ ആലോചിക്കുന്നേ? அந்த மயில் வேற கூட இருக்குமே. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, ஓகேவா? அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே சாப்பிடலாமே? இல்ல, சாப்பிடும்போது பேசக்கூடாதுல்ல. அப்புறம் சட்னி சாம்பார்லாம் எப்படி கேட்பீங்க? இல்ல, நீங்களும் பேசாம இருக்கீங்கல்ல, அதான். நீங்க கேரளாவா? 6 மாசத்துக்கு விடாம மழை பெய்யுமாமே, உண்மையா? ஏன் அங்க போய் கொடை வைக்க போறியா? முண்டோம் வந்த வேலையை பாடுறான். சரி, நான் அப்படியே ஃபோனில் ரிங் டோனை போட்டு எழுந்து வெளியே போகிறேன். நீ மேட்ரு ஓப்பன் பண்ணு. ஹலோ. சொல்லு குமாரே. ஆமாம் ஆமாம், இங்கே தான் இருக்கும். இவனுங்க லவ்வுக்கு யோசிச்சே மூளை சூடாய் ஃப்ரை ஆயிடும் போல. நீங்களா?
ம். கொழா புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வண்டி இழுக்கவே மாட்டேது உன்னை. என்ன கதிரே, டயரு தேயிற வரைக்கும் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன் போல. ஏன் உன் டயர் தான் ரொம்ப தேஞ்சிருக்கு. பார், முன்னால எனக்கு அசிங்கம். டயரை மாற்றக்கூடாதா? மாப்பிள்ள, இந்த ஆள் யாரா? கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பவித்ரா, உன்னதான் ஓவரா முறைகிறாரு? உன்னுடைய பழைய டியூஷன் மாஸ்டரா? டேய், அது பவித்ராவோட அப்பாடா. மொத்த குடும்பம் சேர்ந்து ரவுண்டா பண்ணிட்டானுங்கடா. டேய் மாப்ள, நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் நீ கூடயே இருக்கணும்டா. ம், ம், ம். ம், 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 ம். ஐயோ அங்கிள், உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்போ லடாயின்னு தெரிஞ்சதோ அன்னிலேருந்து அந்த பொண்ணு பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. பாத்ரூம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க இருந்து யாரும் போக கூடாது. மாம்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே உன் மகளை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்ருக்க. மாட்டி விட்டு போஸ் வர. நான் மாட்டி விட்டேனா? பின்ன நானே தப்பு பண்ண. நீ தானே அந்த ரூட்ல என்ன கூட்டு போன. என்னடா உங்க மாமா உஷு உஷுன்னு பாம்பு பாஷெல்லாம் பேசுறாரு? டேய், ஒன்னா பைக்ல சுத்துற அளவுக்கு உனக்கு அந்த பயலுக்கு எப்படி பழக்கமாச்சு? இங்க பாரு பவித்ரா, இங்க பாருங்கறேன். மாமியாருங்க தானே ஒட்டு கேட்பாங்க. இங்க என்ன உங்க மாமா ஒட்டு கேட்கிறாரு? நான் காதலுக்கு ஒன்றும் எதிரிலாம் இல்லை. காதல் இல்லையே சாதல் 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 படிக்கிற காலத்துல பேசினவன் நான். ரோட்ல போற நாயை காட்டி அப்பா எனக்கு இது பிடிச்சிருக்கு கட்டி வைங்கன்னு சொல்லு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாயை ஒரு மனுஷனாக்கி உன்னை கட்டி வைக்கிறேன். அதை விட்டுவிட்டு இந்த எய்த்த விட்டு நாயோட மச்சனை மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லாத. அது நான் என்ன ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன். அவனுக்கு எனக்கு நான் இன்னைக்கு நேற்று பகையா 20 வருஷம் பிரச்சனை உடனே தீந்துருமா? சுட்டு போட்டாலும் ஆறாத ரணம் இல்ல. ஏன் சம்மதம் இல்லாம எதுவும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இருக்காதுங்க. இங்க பாரு, அப்படியே இருந்தாலும் அதுக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன். மாம்ஸ், சும்மா தோசைகள்ல தண்ணி தெளிச்சா மாதிரி உஷு உஷுன்னாதீங்க. ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு என்னதான் பிரச்சனை? அது அது எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏனியா கேட்டேன், எங்க அப்பாட்ட கேட்கணுன்றீங்க. என்ன பிரச்சனை தானே கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. அதான் என்ன பிரச்சனை மாம்ஸ்? அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். மாம்ஸ், அப்பா அவரு உங்களுக்கு சித்தப்பாவா? அவரை என்னால சித்தப்பான்லாம் கூப்பிட முடியாது. அப்போ பியூ சின்னப்பான்னு கூப்பிடுறீங்களா? பின்ன என்ன என்ன பிரச்சனை சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். அது நான் 7வது கிளாஸ் படிக்கும்போது நடந்தது. அப்போ என் வயசு 12. 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாருமே 12 வயசு தான். மேட்ரை சொல்லுங்க. ஒரு நாள் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு எங்க அப்பா பணம் தரல. சரி, சித்தப்பா தானே, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு ஒரு 20 ரூபா கேட்டேங்க. 20 ரூபா கொடுத்தாரா? வாங்கும்போது திரும்பி திரும்பி 4 தடவை சொல்லிட்டேன், சித்தப்பா உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு. வாங்கி 2 நாள் ஆகலைங்க. அண்ணன் தம்பி சண்டையில நடு ரோட்ல வச்சு என் பேரை போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் மூங்கில் பெருமை ஊற வச்சு எப்பெல்லாம் எங்க அப்பாவுக்கு அவர் மேல கோவம் வருமோ
அப்பெல்லாம் என்ன போட்டு வெளுன்னு வெளுத்தாருங்க. பாருங்க, இன்னும் அந்த தழும்பு கூட போகல. டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கு ஒரு ஃபீலிங் வேறயா? அவரை அன்னைக்கு தூக்கி போட்டதுதான். ரிவெஞ்ச். இவரு பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி. இந்த தொழில விட்டா வேற தொழில் பார்க்க மாட்டாராக்கும். இதுல பலகுரல் மண்ணாங்கிற பட்டம் வேற. யாருங்க? பல்ராம் சார் இருக்காரா? இருக்காரு, உள்ள வந்து உட்காருங்க. பாட்ஷா பாய், நான் தான் மார்க் ஆண்டனி. இன்னையோட உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். என்னடா தெரியலையே. வணக்கம், நான் தான் பலகுரல் மன்னன் பலராமன். என்ன எல்லாம் மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, பாஷா பட டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் வருது. ஆனா ஹோம் தியேட்டருக்கான அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவா, நான் தான் கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். சார், எப்படி சார் நம்பவே முடியல. என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இருந்தாலும் என்ன பத்தி நானே சொல்லக்கூடாது. இங்க 2 பேர் தவிர யாரும் இல்ல. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. ரஜினி சார் டப்பிங் பண்ணும்போது தொண்டை கட்டுச்சுன்னா என்னதான் கூப்பிடுவாரு? எதுக்கு? சுக்காபி போட்டு தரவா? டேய், என் குரலை பத்தி பேசினேன், உன்னை அவ்வளவுதான் சொல்றேன். இந்த வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. இது யார் வாய்ஸ்? இது என் வாய்ஸ் தான், என் வாய்ஸ் தான். சார், உங்க குரலால பிரிஞ்ச 2 குடும்பம் ஒண்ணு சேரணும் சார். சரி, நடிகர் வாய்ஸா இருந்தா ஈஸியா எடுத்துருவேன். இது புது குரலா சொல்றீங்க. அவங்களோட 1 ஹவராவது பேசி ஆகணுமே. 1 ஹவரா? அவனுங்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. பயங்கர மொக்க போடுவானுங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு தான் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்தாங்க, இந்த சீரியல் இருக்குது, போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. 2 பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேருமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது என்னடா மாப்பிள்ளை சொன்னதை திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணும்ன்றதான் பல வாய்ஸ்ல கேக்குறான். தொண்டை கட்டிச்சுன்னா அப்புறம் உங்க மாமா வாய்ஸ் வராம போயிடும். கொடுத்துரு அட்வான்ஸ். குர்ரா. இந்த பாரு, இது நான் உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன, இந்த பாரு, இது உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன, டேய், அப்புறம் நான் மனசுல என்னடா இது மாமா குரல் மாதிரியே இல்லடா இது. இப்பதான் அடி வயித்துல பம்ப் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மாமா வாய்ஸ மேல கொண்டு வந்துருவான். இங்க பாருங்க. என்னங்க? என்னையா பப்ளிக் எக்ஸாமுக்கு 10ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற மாதிரி இவ்வளவு நேரமா படிச்சுட்டு இருக்கிற? எப்பதான் ஏன் பேசுவ? ரெடி சார், போலாமா? யோ, என்னையா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா ஃபைட்டுக்கு போற மாதிரி பேசியா? ஃபைட்டுக்கா? அப்படின்னா உன் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கியா? சோப்புலயே இருக்கு. இப்போ வந்தது பாரு, இதே கோவம் தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சண்முகம், உன்னை நான் விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஓகேவா? இங்க பாரு, இதான் கடைசி. இனிமே சண்முகத்தை ஏதாவது குறை சொல்லி பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவரை சொன்ன உடனே கோவம் இங்க வருது. இங்க பாரு, வாழ்க்கை பூரா நான் அவனும் இப்படியே இருந்துடும் நினைச்சிட்டியா நீ? என்னமோ நான் தான் உங்க 2 பேரையும் தெருவுல நின்னு சண்டை போட்டுக்காங்கன்னு சொன்னேனாக்கும். இத போர்க்க இன்னைக்கு இங்க பாரு, இன்னைக்கு நாங்க அடிச்சுப்போம், நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துப்போம். 1000 தான் இருந்தாலும் நான் அவனுக்கு அப்பா தான், அவன் எனக்கு பையன் தான். என்ன சித்தப்பான்றத மீறி அப்பன்ற அளவுக்கு வந்துருச்சு? என்ற அண்ணன் அண்ணி இன்னைக்கு உயிரோட இல்ல. அவங்கள விட்டு அவனுக்கு நான் தான், எனக்கு அவன் தான். நாளைக்கே பவித்ரா யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா, எனக்கு நீ யாரு இருக்கா? கடைசி காலத்துல எல்லாமே அவன் தானே. இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டு முன்னாடி இவ்ளோ கேவலமா சண்டை போட்டுக்கிறீங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை திட்ட முடியுமா? இங்க ஒரு விஷயம் யாருக்குமே புரியல. பாசம் அதிகமா யார் மேல இருக்கோ அவங்க மேலதான் அதிகமா கோபமும் வரும். நீங்க வேணா பாருங்க, என்னைக்கா ஒரு நாள் வந்து என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களாப்பான்னு அவனை ஆசையில கேட்கத்தான் போறான். அவனை பார்த்து நீ எப்படா இருக்க, நானும் பாசத்துல பேசத்தான் போறேன். டேய் மாப்ள, எஸ். அப்பா வந்தாச்சு.
வா வா நீ வந்து உட்காரு. மாப்பிள எப்ப பார்த்தாலும் சிடுசிடுப்பு. ஒரு வாட்டியாவது சந்தோஷமா பேசிருக்கீங்களா? நீங்களும் உங்க சித்தப்பாவும் ஒரே நேரத்துல பிறந்திருப்பீங்க போல இருக்கு. மூஞ்சிய தேவாங்க மாதிரி வச்சுக்கிட்டு. ஏய், என்னை பத்தி நான் என்ன வேணாலும் பேசு. எங்க சித்தப்பாவை பத்தி தப்பா பேசுன, இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஏன் நீங்க அவரை தப்பா பேசலாம், நான் பேசக்கூடாதா? நான் பேசுவேண்டி, ஒரு நாளைக்கு 300 தடவை பேசுவேன். ஆனா அவரை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. 1000 பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு அப்பா, உனக்கு மாமா. அதை நீ மனசுல வச்சுக்க. இங்க நானும் அவரும் எத்தனை தடவை வேணாலும் சண்டை போட்டுக்கிறோம். அடுத்த தெருவில் எங்களை பாத்திருக்கியா? அவருக்கு எதிராக இது வரைக்கும் தலை நிமிந்து கூட நடந்ததில்ல. அதுக்கு பேர் தாண்டி பாசம். ஹலோ பவித்ரா, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன லைவ் ரிலேவா? ஏன் வீடியோ எடுத்து யூடியூப்ல அனுப்ப வேண்டியதானே? உங்க மாமா அதெல்லாம் ஒரு வாய்ஸ்னு அதை காப்பி பண்ணி ஒருத்தன் உயிர் போவாங்க மிமிகிரி பண்ணிட்டு இருக்கிறா. இங்க இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் இவ்ளோ பாசம் இருக்கிறவரு போய் அவர்கிட்ட பேச வேண்டியதானே? சும்மா ஏன் வாய் அடிக்கணும்னு ஏதாவது பேசாதீங்க. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் என்ன மகனன்னு கூப்பிட தான் போறாரு. நானும் அவர் அப்பான்னு சொல்ல தாண்டி போறேன். என்னடா மாப்பிள ஓங்கி ஓன்னு அழுவாருன்னு பார்த்தா ஃபீலிங்ஸை கேசரி பவுடர் மாதிரி லைட்டா போட்டு போறாரு. டேய், கதறி கதறி அழுகிறதுக்கு அவன கண்ணாம்பாலா? வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல தனியா அழுவாரா? ஒர்க் அவுட் ஆயிடுமா? ம் ம் நம்ம போய் பேசிடுவோமா? தேவைன்னா அவன் வந்து பேசட்டும். இப்படி ஒரு நேரத்தை மிஸ் பண்ணா இனிமே அவரோட சேர முடியாமலே போயிடும். என்ன இருந்தாலும் நம்ம தான் பெரிய மனுஷன். நம்ம இறங்கி போகிறது தான் நல்லது. மன்னிச்சிருங்கப்பா. இல்லைடா.